சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அமுதா கிழவி வந்து பண்ண வேலை அந்த மாதிரிங்க பயங்கரமான சம்பவத்தை பண்ணி வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரியே வீட்டுல சுத்திட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு கரெக்டான ஆப்பு வச்சாரு பத்தியா கடவுள், தாசார் கடவுள். அந்த கடவுளை யாராலையும் ஏமாத்தவே முடியாது. இப்ப ஒரு வழி அவளை தூக்கிட்டு போய் ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறம் அவளை லாக்கப்ல வச்சு நுங்கி எடுத்து அதுக்கப்புறம் அவகிட்ட எல்லா உண்மையும் வர வைக்கிறாங்க. முக்கியமா அந்த மாயா கூட சேர்ந்துட்டு தான் இந்த எல்லா வேலையும் பண்ண, இல்லைன்னா எனக்கு போய் எங்க அவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் காக்க அவளை போய் நல்லா குமுறிய தர. இருந்தாலும் அவ சொல்லிதான் நீ செஞ்ச அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உனக்கு எங்க போச்சு சுய புத்தி, இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தான் தூக்கு தண்டனை கிடையாது போகுது. எப்பவுமே தப்பு பண்றவன் தப்பு தூண்டுறவன் தான் அதிக இது. ஆனாலும் நீ தப்பு செய்ய தூண்டி இருக்க. ஏன்னா நீ மட்டும் பணத்தாசை இல்லாம அவகிட்ட போய் சேராம இருந்தேன்னா உன்னாலதான் அவ வந்து உன்னை பகட கையா பயன்படுத்திக்கிட்ட, அல்லது காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு தான் தூக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம அமுதாக்கு ஐயோ நான் தெரியாம பண்ண தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா, அந்த மாயா கூட சேர்ந்தது தப்பு தான், அவளை பார்த்தது தப்பு தான், அவ என் வீட்டுக்கு வந்தது தப்பு தான், நான் அங்க போனது அது கூட பெரிய தப்பு, செஞ்சுன்னு விட்டுருங்க கடவுளையே, நான் உங்களுக்கு காலில் விழுந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வேண்டிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த விக்ரம் வந்துட்டு இல்ல சார் விடவே கூடாது, ஏன்னா அவங்க பண்ண தப்பு அப்படி இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு இதுக்கு மேல அவங்க அமைதியா சுத்திட்டு இருந்தா கண்டிப்பா யாருக்குமே பயம் வராது. ஒவ்வொரு வீட்டுல இருக்க பொண்ணுங்களுடைய நிலைமையும் இப்படிதான் இருக்கு. உங்க மாமியாரோடையோ இல்ல அவங்க வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தரோடையோ ஒரு நாளும் மல்லு கட்டுறதுக்குள்ள அவங்களுடைய ஆயுசே முடிஞ்சிருது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு தண்டனை கொடுத்து சொல்லி விக்ரமே சொல்றாரு. இனியாவும் அதுதான் சரின்னு சொல்றாங்க. ஏன்னா பண்ண தப்பு அப்படி வயிற்றுல இருக்க குழந்தைய கிடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன வன்மம் வந்துச்சு சொல்லுங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் அந்த பிஞ்சு சிசு அவங்கள போய் என்ன பண்ணிருக்க போது இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இன்னும் அமைதியா சுத்திட்டு இருக்கவங்கள விடவே கூடாது அப்படின்றதால எல்லாருமே உறுதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரையும் நேரம் போய் கேஸை கொடுத்துட்றாங்க. இவங்களாலதான் என் கர்ப்ப கழிச்சு இப்ப வீட்டுல வந்து கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்துறது எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது இப்படி பண்ணி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக அது சம்மந்தப்பட்டவங்களே பாதிப்பானவங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அது எல்லாமே செல்லுபடி ஆகுது. அதனால அந்த மாயாவுக்கும் சரி இவங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்து ஏற்று விட்டுறாரு நம்ம ஜட்ஜி. அட பாவி இப்படி ஒரு தண்டனையா, நான் என்ன பாவம் பண்ண, யாருக்கு என்ன பாவம் பண்ண, பணம்ன்றது இந்த உலகம் பெரிய விஷயம், அதுதான் நானும் பண்ணேன், நான் மட்டும் என்ன விதிவிலக்கா, அந்த பணத்தை நோக்கி தான் நானும் பண்ணேன், ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு கதறி வந்துங்க. இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யணும், எந்த வேலையா இருந்தாலும் கடவுள் அப்படின்றத நினைச்சுதான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்றதுல சும்மாவா போகும். அதை நம்ம கடைப்பிடிக்காதனால இவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவ வந்துட்டு இருக்கா. இருந்தாலும் முதலாக காப்பாத்த யாருமே இல்லையா அப்படின்ற கேள்விக்குறி அங்க இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ். நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அமுதா கிழவி